உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மலை அடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் ஆலயம் முழுவதையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதாத் பர்வீஸ் இணைகிறார். விவரங்கள் சதாத். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவி அமைந்துள்ளது. மலை அடிவாரத்தில் அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. மழை காலங்களில் மற்ற காலங்களில் இங்கு அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீரானது பஞ்சலிங்க அருவி வழியாக மலை அடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் ஆலயத்தை அடிக்கடி சூழ்ந்து கொள்ளும். ஆனால் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து அங்கு மழை பெய்து வந்த காரணத்தினால் மலை கிராமங்களான குருமலை, குளிப்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் ஏற்பட்ட மழையின் காரணமாக காட்டாறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்பொழுது அந்த வெள்ளப்பெருக்கின்ற அதிகாலை கோயிலை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டது. எப்பொழுதுமே கோயில் முக்கிய கடவுளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் சன்னதி வரைதான் வெள்ள நீர் வரும். ஆனால் இம்முறை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு முருகன் மற்றும் விநாயகர் சன்னதி வரை, அதாவது ஒட்டுமொத்த கோவிலையுமே வெள்ள நீர் சூழ்ந்து கொண்ட அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சற்று யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இத்தனை நாட்கள் வந்த வெள்ளத்தில் இது ஒரு மிக கடுமையான காட்டாற்று வெள்ளமாக கருதப்படுகிறது. மேலும் அதிகாலை நேரம், இரவு நேரம் என்பதால் இங்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லாத காரணத்தினால் பல அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில் நிர்வாகத்தினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அவர்கள் தொடர்ந்து கோயிலில் பாதுகாப்பு பணியும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காட்டாற்று வெள்ளத்தில் மரக்கட்டைகள் மற்றும் உள்ளிட்ட பல பொருட்கள் இப்ப கோவில் முழுவதையும் அடித்து சூழ்ந்துள்ளது. இதை சுத்தம் செய்யும் பணியும் மேற்கொள்ளப்படும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.